சேலம் மாவட்டம் அரிசிபாளையம் அருகே சாலையில் 100க்கும் மேற்பட்ட அதிமுக உறுப்பினர்கள் அட்டை வீசி எறியப்பட்டிருந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் குமரேசன். குமரேசன், இந்த அடையாள அட்டைகளை வீசி சென்றவர்கள் யார் என்பது தொடர்பான தகவல் கிடைத்திருக்கிறதா? எதற்காக வீசி சென்றிருக்கிறார்கள்? கூடுதல் விவரம். நிச்சயமாக, அதாவது அதிமுகவில் தற்போது பல்வேறு குழப்பங்கள் நிறைவு வருகின்றது. குறிப்பாக பாஜகவுடன் அதிமுக இணைந்ததை அடுத்து அதிமுக நிர்வாகிகள் பலரும் குழப்பத்தில் இருக்கிறார்கள். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தற்போது அதிமுக பாஜகவுடன் கூட்டணி அமைத்திருக்கிறது. இதற்கு பல்வேறு முக்கிய நிர்வாகிகளும் கடுமையான ஒரு எதிர்ப்பை தெரிவித்து வருகிறார்கள். இந்த நிலையில் தான் அரிசிபாளையம் பகுதியில், அதாவது சேலம் மாநகர் அரிசிபாளையம் சத்திரம் மேம்பாலம் பகுதியில் இன்று காலையில் ஏராளமான அதிமுக உறுப்பினர் அட்டைகள் சாலையில் கொட்டி கிடந்தன. அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களின் புகைப்படத்துடன் கூடிய உறுப்பினர் அடையாள அட்டை அங்கு ஏராளமான அளவில் கொட்டி கிடந்தது. இது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களின் சொந்த மாவட்டத்திலேயே அதிமுகவினர் தங்களது உறுப்பினர் அட்டைகளை சாலையில் கொட்டி சென்றிருக்கிறார்கள். அதாவது தொடர்ந்து அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக முக்கிய நிர்வாகிகள் போர்க்கொடி தூக்கி வரும் நிலையில் உறுப்பினர்களும் அக்கட்சியில் இருந்து வெளியேறி வருகின்றனர். நிர்வாகிகளும் கட்சியிலிருந்து ஒரு கோபமான நிலையில் தங்களது அடையாள அட்டைகளை அவர்கள் சாலையில் வீச ஒரு நிலையை தான் நாம் பார்க்கின்றோம். நேற்றைய நிலையை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி சேலத்தில் தங்கியிருந்த நிலையில் 500 பேர் மாற்றுக் கட்சியிலிருந்து அதிமுகவில் இணைந்தனர் என்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்தினார். ஆனால் இன்று அதிமுகவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களே தங்களது அடையாள அட்டைகளை கோபத்தில் சாலைகளில் வீசி சென்றிருக்கின்ற இந்த சம்பவம் என்பது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. பாஜகவுடன் கூட்டணி, அதிமுகவில் அமித்ஷா தலையீடு போன்ற நடவடிக்கையின் காரணமாக அதிமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் அதிருப்தியில் இருக்கிறார்கள் என்பதை தான் இது காட்டுகின்றது. விவரங்களுக்கு நன்றி குமரேசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.